அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நீங்கள் மொபைல் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நல்லா கவனிங்க, நல்லா கிளியராக பொறுமையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி, புகைப்படத்தின் கீழே தேர்வரின் பெயர், புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி 2 இருக்கணும். அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும். அதை ஃபோட்டோகிராஃப் .jpg அப்படின்னு வந்து சேவ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சைனு, கையொப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே, 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் .jpg அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. இது ஒன்று. நோட்டிஃபிகேஷன் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 தேர்வுகள் 30/1/2024 பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்துக்குவோம். இப்போ ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் பாருங்கள். ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா, என்னோடய ஃபோட்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வித் இனிஷியலோட, அதே மாதிரி ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தாங்கன்ற தேதி. நீங்கள் பாட்டில் பழைய ஃபோட்டோவை எடுத்து அதில் ஃபோட்டோகிராஃபில் போயிட்டு எடிட் பண்ணக்கூடாது. பழைய ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை போட்டு, மொபைல் சாஃப்ட்வேரோ அல்லது வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரோ போட்டு, புரியுதுங்களா, நீங்கள் பாட்டில் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக போய் ஃபோட்டோ எடுத்துருங்க. அதுதான் நல்லது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் அவங்க சொன்னாங்க, சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே சொல்லியிருந்தாங்களா? ஓகேங்களா? சொல்லியிருந்தாங்களா? நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். சிக்னேச்சர் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 கேபிலேருந்து 20K. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50K சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ரெடியாக வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவையோ அனைத்தையும் வச்சுக்கோங்க. பாருங்கள், 10th ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ், டைப்ரைட்டிங் இங்கிலீஷு, ஷார்ட் அண்ட் தமிழ், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷு எல்லாமே சீனியரை வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து சிஓஏ சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வரதெல்லாம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். பட் அது உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஜூனியர் சர்டிஃபிகேட்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்டர்மீடியட் இங்கிலீஷ் ஷார்ட்டனில் வச்சுருக்கேன். டிசி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார் ஐடி, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி. ஸோ இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அப் டு இது வரைக்குமாவது இருக்கணும். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நல்லா கவனிங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, சிஓஏ முடிச்சிருந்தா சிஓஏ, ஷார்ட் அண்ட் முடிச்சிருந்தா ஷார்ட் அண்டு, டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா டைப்ரைட்டிங்கு, யூஜி பிஜி முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டு, 12th 10th இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டக்குன்னு இதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு யாருக்காவது அப்ளை பண்ண தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இது ஒன்றும் அப்ளை பண்ணுறதுல அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம தான் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் பொறுமையாக கவனித்து இதை பார்த்து கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்களாம் எடுத்து அப்ளை பண்ணால் தான் தப்பு இல்லாமல் அதை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கோ அதில் வந்து ஒரு சேவா மையத்துக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ போகிறீங்கன்னா மேபி நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கலாயிரும். அப்படி நீங்கள் சேவா மையத்துக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே யார்கிட்டையும் நீங்கள் போய் அப்ளை பண்ணணுன்னா கூட என்ன பண்ணணுன்னா
பொறுமையாக ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்து பார்த்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் போடுறப்ப, டேட்டெல்லாம் போடுறப்ப எல்லாம் பார்த்து பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா எந்த தப்பும் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுறோம் கூகுளில். ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்துடும். போயாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை ஆன்லைன். இதை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நல்லா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்களா. இதை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இது இப்போ இங்கிலீஷில் வந்தது. இப்போ தமிழில் வேணும்னா இந்த சைடு பாருங்கள், மேலே பாருங்கள், ரைட் சைடு டாப் கார்னரில் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழில் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்து பாருங்கள், விண்ணப்ப பதிவு. ஓகேங்களா? அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கலாம், அதை வந்து சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்ளை நவ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறீங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்பரை வந்து டோட்டல் பண்ணி நீங்கள் போட்டு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பின்னு கொடுத்தா அந்த அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். உங்களோட யூசர் நேமோ பாஸ்வேர்டோ மறந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதையும் தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு எப்படி போகணும்னா, அதுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ கீழே ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணணும். அதுக்கு 150 rupees. சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 years கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை ரினியூவல் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின விஷயங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிஜிஸ்டர்டு யூசர்னால் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர்டு யூசருக்குள்ளே போகணும். போயிட்டீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர், ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, யூசர் நேம் மறந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன், பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா கடவுள் சொல் மறந்து விட்டதா. ஓகேங்களா? எது மறக்குதோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு அழகாக வந்து உங்களுக்கு ஒன் டைம், அதாவது பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் சார் யூசர் நேம் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது, மொபைல் நம்பரும் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சிக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து தரமாட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரூல் படி, நல்லா கவனிங்க, ரூல் படி அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி தரமாட்டாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், டோல் ஃப்ரீ நம்பர் வெப்சைட்டில் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? மெயில் பண்ணலாம். help@tnpscexams.in இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ நம்ம அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அல்லது அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணுறோம். விண்ணப்பிக்க அப்ளை நவ். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, இந்த நம்பரை கொடுத்தாச்சு, சமர்ப்பிச்சாச்சு, உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ கவனமாக கவனிங்க, இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லி. ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபார் ஆல் போஸ்ட். இப்போ நிறைய பேர் ஜூனியர் அசிஸ்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க,
ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, இது 3ல் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது இந்த 3மே அப்ளை பண்ணணும், அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட் ரெண்டும் அப்ளை பண்ணணும், அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணணும், ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, விஏஓ இந்த மாதிரி இருக்க போஸ்ட்டுங்களுக்கு ஏதாச்சும் 1 அல்லது ஏதாச்சும் 2 அல்லது ஏதாச்சும் 3 ஏதாச்சும் 4 நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபார் ஆல் போஸ்ட்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸோ ஸ்டெனோ, டைப்பிங் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சில பேர்த்திட்ட டைப்பிங் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஸ்டெனோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இப்போ மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியது, மோஸ்ட்லி சொல்கிறேன், இந்த இடமா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் அட்லீஸ்ட் ஒரு 90% பேர் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ அதற்காக இதை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ டைப்பிங் இதற்காக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ அதற்காக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் எதற்காக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, அதுக்காக தான் அப்ளை பண்ணுறேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ண தெரில, உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிலன்றதுக்காக எனக்கு நான் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். நான் எக்ஸாம் போகிறேன்னா இல்லையா அதை பற்றிலாம் நான் இங்கே சொல்லலை. எக்ஸாம் நான் போகாமல் கூட இருந்துக்குவேன். நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணுறது தெரியல, அதனால அப்ளை பண்ணி காமிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ எல்லா போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். நான் ஃபாரஸ்ட் கார்டுக்கோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கோ நான் அப்ளை பண்ணலை. ஓகேங்களா? அதனால் நான் ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு, ப்ரிவ்யூ அண்டு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாங்க இப்போ வரிசையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு. புரியுதுங்களா? டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து அப்ளிகண்ட் டீட்டெயில் தொடருக்கான்னு இங்கே கீழே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில் வருது, இது கரெக்டாக இது செக் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4க்கு தான் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2024, நோட்டிஃபிகேஷனோட டேட் 30/1/2024, விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் 28/2/2024 தான் கடைசி நாள். ஓகேங்களா? தேர்வு நாள் 9/6/2024 காலையில் 9:30 to 12:30. ஆனால் நீங்கள் 8 மணிக்கு அங்கே இருக்கிறது தான் நல்லது. அதாவது நோட்டிஃபிகேஷன் படிக்கணுன்னா இங்கே, விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை படிக்கணுன்னா இங்கே. ஓகே, இப்போ இந்த டிக் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த தேர்விற்கான, அதாவது இந்த தெரிவிற்கான அறிவிக்கை மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் ஆகியவற்றை நன்கு படித்து அறிந்து கொண்டேன். இந்த பதவிக்கு தெரிவிற்கு நான் தகுதியான நபர் என கருதுகிறேன். எனவே நான் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறேன். இப்பதவிக்கான விண்ணப்பத்தில் எனது விவரங்களை மிகுந்த கவனத்துடன் பதிவு செய்வேன். கவனக்குறைவு இல்லாமலும் தட்டச்சு பிழை இல்லாமலும் விண்ணப்பத்தின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டியது எனது பொறுப்பாகும். ஓகேங்களா? ஸோ சேவ் அண்டு கண்டினியூ இங்கே டிக் பண்ணிடணும். சேவ் அண்டு கண்டினியூ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது டிக் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது அப்ளிகண்ட் டீட்டெயில். ஓகேங்களா? ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் இது பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் இதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியானது. இப்போ ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம இருந்திருக்கு, அதை சூஸ் பண்ணியாச்சு. இங்கே அப்லோட் ஆகிடுச்சா? அடுத்து சேவ் ஃபோட்டோ. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்த தேதி நான் 2/2/2024 எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ சேவ் ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து சிக்னேச்சர், சூஸ் சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் இங்கே இருக்குது,
சூஸ் பண்ணியாச்சு. சேவ் சிக்னேச்சர். இப்போ சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு, இங்கே சிக்னேச்சர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு முறை நிரந்தர பதிவில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் சுய விவரங்கள் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கோம்ல, ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் இப்போ புதுசாக பண்ணாலும் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? உங்களோட நேமு. ஓகேங்களா? அடுத்து ஃபோன் நம்பர், அடுத்து தந்தை பெயர், தாயார் பெயர், விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், விண்ணப்பதாரர் பூர்வீக மாவட்டம், தந்தையார் பிறந்த மாவட்டம், தந்தையார் பூர்வீக மாவட்டம், ஸோ எல்லாமே வந்துருச்சு. பிறந்த தேதி, அடுத்து மேலா ஃபீமேலா, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் இங்கே வந்துடும். சான்றிதழ் எண், சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி எல்லாமே வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து ஃபோன் நம்பர். ஓகேங்களா? இப்போ விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் உள்ளவாறு, அதாவது 10th 12th இருக்குல்ல, அது டிசியில் இருக்குல்ல, ஸோ அதுதான், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இனிஷியல் இங்கே கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். பிறந்த தேதி, அடுத்து பாலினம் மேலா ஃபீமேலா, அடுத்து வகுப்பு பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, பிசிஎம்மா, இல்லை ஓசி கேட்டகரியா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுறீங்க. அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்து மேலே உள்ள இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி படிக்கணும். மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சான்றளிக்கிறேன். விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்வதற்காக அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்திற்குள் மட்டுமே மேற்கூறிய விவரங்களை திருத்தம் செய்ய இயலும் என்பதை நான் அறிவேன். அதாவது ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய பிழைகள், நீங்கள் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் இந்த மாதிரி இருந்திருந்தால் அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஏதாவது இங்கே தப்பாக இருந்துச்சுன்னா எடிட்டின் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் எடிட் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த சான்றை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, எடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் சேவ் அண்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ டீட்டெயில் இருக்குங்களா? அப்போ பாருங்கள், வரிசையாக ஒவ்வொன்றா டிக் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் அட்ரஸ், அது இங்கே வந்துடும். மொபைல் நம்பர் வந்துடும், இமெயில் ஐடி வந்துடும். மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சான்றளிக்கிறேன். விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்வதற்காக அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்திற்குள் மட்டுமே மேற்கூறிய விவரங்களை திருத்தம் செய்ய இயலும் என்பதை நான் அறிவேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப திருத்த சாளர காலம் 4/3/2024 6/3/2024 வரைக்கும், 4 மார்ச் 2024 6 மார்ச் 2024 வரைக்கும், 4, 5, 6 3 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏதாவது பிழை இருந்தால் திருத்திக்கலாம். ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு போவோம். இப்போ அவ்வளோதான். ஓகே, இப்போ சேவ் அண்டு கண்டினியூ. இப்போ பாருங்கள், அழகாக எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ டீட்டெயில் இருக்குங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 டீட்டெயில் இருக்குது. 3 முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி இருந்ததை நம்ம வெரிஃபை தான் பண்ணியிருக்கோம். மாற்றுத்திறனாளியா? மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ், இல்லைன்னா நோ. எஸ்ன்னு கொடுத்தா என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்வையற்றோர் மற்றும் குறைந்த பார்வை திறனுடையவர், காது கேளாதோர் மற்றும் கேட்பு திறனில் மந்தத்தன்மை, கைகாலில் இந்த மாதிரி குறைபாடு உடையவங்க, ஆட்டிசம் அறிவுசார் குறைபாடு உடையவங்க, தேர்வு எழுத உதவியாளர் தேவையா, தேர்வு எழுத 1 மணி நேரத்திற்கு 20 நிமிடம் மீத கூடுதல் நேரம் கோருகிறீர்களா, ஸோ இந்த மாதிரி. அடுத்து முன்னாள் இராணுவத்தினரா, ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து மாற்றுத்திறனாளி இல்லை, அதனால் நோன் கொடுத்தாச்சு. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் நம்ம இல்லை, அதனால் நோன் கொடுக்குறோம். பட் எஸ்ன்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அது எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா அதற்கான சான்றிதழை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ
காமிக்கணும், கவுன்சிலிங்கில் காமிக்கணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் காமிக்க தவறிட்டீங்க, அப்லோட் பண்ண தவறுனாலோ, அது அங்கே வந்து கேட்கப்படுற சான்றிதழை கொடுக்கலனாலோ உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினரா எஸ்ன்னு கொடுத்தா என்னென்ன கேட்குது பாருங்கள். சர்வீஸ் அண்ட் வகை, ரேங்க் ஹெல்ட், விடுவிக்கப்பட்ட வகை, பணிகள் சேர்ந்த நாள், PPON, மெய்த்தன்மை வழங்கிய அதிகாரி, இதெல்லாம் கேட்குது. நம்ம முன்னாள் இராணுவத்தினர் இல்லை, அதனால் நோன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்புறம் ஸோ இது எப்போதும் முன்னாடி வந்தது தான். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் 4 முடிஞ்சிருச்சு, இப்போ 5வது வந்துருச்சு. நீங்கள் அரசு பணியாளரா? ஓகேங்களா? இல்லைன்னா இல்லை. இப்போ நான் வந்து அரசு பணியாளர் அப்படின்னா எஸ். பணிநிலை ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது நியமன அதிகாரிக்கு தான் இத்தெரிவிற்கு விண்ணப்பத்தை எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். மேலும் அவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பத்தி நகல் குறிப்பிட்டுள்ளபடி தடையின்மை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். NOC கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. NOC கொடுக்கணும். தவறினால் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இதுதான் பெரிய ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, குரூப் 4 ஆல்ரெடி குரூப் 4ல் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா கூட என்ன பண்ணணும், NOC நீங்கள் வாங்கி வைக்கணும். அவங்க கேட்கும்போது NOC கொடுக்கணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட துறை தலைவருக்கு உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல துறையில், அந்த துறைக்கு நீங்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா, உங்கள் ஆஃபீஸ் மூலியமாக அந்த துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்ரு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. லெட்ரு கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணாதது அடுத்த விஷயம். நீங்கள் லெட்ரு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு பின்னாடி நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கு அவங்க NOC கொடுக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசைனேஷனுக்கான காப்பி வந்து நீங்கள் காமிக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ஆஃபீஸ்க்கு இந்த விண்ணப்பம் நான் போடுறேன், குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறேன்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. பட் அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விண்ணப்பிக்கக்கூடாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரிசைனேஷன் ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எப்போ? உங்களோட கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக கொண்டு வரணும். புரியுதுங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் நீங்கள் கொண்டு வராமல் விட்டால் கூட உங்களை வந்து போஸ்டிங் எடுக்க விடுவாங்க. ஆனால் 2 வாரத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் NOC கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா ரெசிக்னேஷன் ஆர்டர் கொண்டு வரணும். ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு நீங்களும் போகாமல் மற்றவங்களையும் போக விடாமல் இருக்கிறது மிக மிக தவறான விஷயமாக மாறிடும். நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு NOC கிடைக்கணும், அல்லது நீங்கள் ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணதுக்கான ஆர்டர் வந்துருச்சுன்னா நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு உங்களுக்கும் அந்த போஸ்டிங் கிடைக்காம நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு பின்னாடி வரவங்களுக்கும் அந்த வேலை கிடைக்காம போயிடும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ பணிபுரியும் துறையின் பெயர், என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொடுத்துடலாம். பணியில் சேர்ந்த நாள் அடுத்து கொடுக்கணும். அடுத்து எழுத்து மூலமாக அங்கே பாருங்கள், தேர்விற்கு விண்ணப்ப தொடர்பான விவரங்களை எழுத்து மூலமாக துறை அல்லது நிறுவனத்தின் தலைமைக்கு தெரிவித்துள்ளீர்களா, உங்களோட ஆஃபீஸ் ஹெட்டுக்கு அல்லது உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவித்துள்ளீர்களான்னு கேட்குறாங்க. இது எஸ் தான் கொடுத்தாகணும். நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து தான் ஆகணும் லெட்டர் மூலயமா. ஓகேங்களா? ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, அதாவது மெமோ எதுவும் கொடுத்துருக்காங்களா, 17 AP இந்த மாதிரி எதுவும் சார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு கொடுக்கணும். எஸ் அப்படின்னா அதுக்கான டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். புரியுதுங்களா? நமக்கு இல்லாதனால நோன் கொடுத்தாச்சு.
நம்ம வந்து தேர்விற்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக விவரங்களை எழுத்து மூலியமாக கண்டிப்பாக நான் தெரிவிச்சிட்டேன். ஓகேங்களா, தெரிவிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள், தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமைகளினால் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்கள் நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்து கிரிமினல் கேஸ் எது இருக்கா, வழக்கு எது இருக்கா, எஸ்ன்னு கொடுத்தா அதற்கான டீட்டெயில் வந்து இங்கே ஃபில்அப் பண்ணணும். நோ. ஓகேங்களா. நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீதா, எஸ். இங்கே நோன் கொடுத்தா உங்களால் அப்ளைவே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விஷன் ஸ்டாண்டர்டு அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வைத்திறன் பெற்றுள்ளீர்களா, எஸ். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளவரா, அதாவது 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. ஓகேங்களா. அடுத்து மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன. அது ஆல்ரெடி வந்ததில்ல, அதே தான், எல்லாம் சரியாக தான் இருக்குது. சேவ் அண்டு கண்டினியூ முடிஞ்சிச்சிங்களா. இப்போ அழகாக பாருங்கள், 1 2 3 4 5 முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 தான் இருக்குது. திருப்பி இந்த போஸ்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுக்கக்கூடாது. அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ தான் இந்த இடம் தான் முக்கியமானது. இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். எஜுகேஷனல் டீட்டெயில் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். மீதியெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவு வெளியிட்டப்பட்ட தேதி நல்லா கவனிங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி நல்லா பாருங்கள். எதுன்றதை சொல்கிறேன். இதை தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 30/5/2003 இந்த இடத்துல உள்ளது. ஸ்டேட் போர்டு சான்றிதழ் 0309642 ஆல்ரெடி இருந்தது தான். இந்த சான்றிதழ் எங்கே இருக்குன்னா இந்த டாப்பில் ரைட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 0309642. ஓகேங்களா. தமிழே ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுதான் தமிழ் ஒரு பாடம்னா தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், தமிழ் இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான், அதை தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து எஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்து ஹச்எஸ்சி, அதாவது 12th கேட்குறாங்க. அடுத்து 12th சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம வரோம். ஸோ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி 15/5/2005. ஓகேங்களா. 15/5/2005. படிப்பின் பெயர் ஹச்எஸ்சி. டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாங்கன்னா இதை கொடுத்துக்கலாம், டீச்சர் ட்ரைனிங். ஓகேங்களா. இப்போ ஹச்எஸ்சி. அடுத்து முதன்மை பாடம் ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எந்த இதை படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஃபுல் பியூர் சயின்ஸா அல்லது வந்து சயின்ஸு 4மே சயின்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜியா, எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நேம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அண்ட் பாட்டனி. இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க 11th 12th. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதர் சப்ஜெக்ட். ஓகேங்களா. நம்ம வந்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் இது முடிச்சிருக்கனால அதர் சப்ஜெக்ட் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் ஸ்டேட் போர்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஸ்டேட் போர்டு, உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். சான்றிதழ் எண் இங்கே இருக்குது பாருங்கள், மேலே ரைட் சைடு கார்னரில் 15/65/005. ஓகேங்களா. ஓகே, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழே ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா, இருக்குது. ஸோ எஸ். ஓகேங்களா. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அடுத்து ஐடி நமக்கு இல்லை. அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கு தகுந்த டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு போஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக கேட்குறாங்க. ஸோ அடுத்து டிப்ளமோ முடிச்சிருந்தேன்னா அதுக்கு தகுந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அடுத்து பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த டீட்டெயில். அடுத்து யூஜி. ஓகேங்களா.
இப்போ இந்த யூஜி டீட்டெயில் வந்து பதிவு பண்ண போகிறோம். யூஜி பிசிஏ ஓகேங்களா. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. இப்போ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி வந்து இதில் உங்களுக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 29 நவம்பர் 2008 ஒன்று இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு 4 மார்ச் 2009 இதை கொடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த டேட்டை கொடுத்தா தப்பு இல்லை, உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டை தான் கொடுக்குறீங்க. இதுக்கு நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. இதுக்காக நான் போயிட்டு கன்சால்டேட்டில் ஒன்று இருக்குது அதை நான் கொடுக்குறேன், அல்லது எனக்கு ப்ரொவிஷ்னல் ஒன்று இருக்குது அதை நான் கொடுக்குறேன், தேர்டு செமஸ்டர் லாஸ்ட்டு செமஸ்டர் 6th செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு அந்த டேட்டை கொடுக்குறேன் அப்படிலாம் நீங்கள் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணலாம். பட் இதுனா ஒரு சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு முடிஞ்சிடுது, புரியுதுங்களா. இல்லைனா அதையும் நீங்கள் எடுக்கணும், அடுத்து இதை எடுக்கணும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் இல்லாமல் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் காமிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்துடும். இல்லை சார் இப்போ தான் என்கிட்ட கன்சால்டேட் மட்டும்தான் இருக்குன்னா கன்சால்டேட்டில் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டு அந்த டேட்டை நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ ப்ரொவிஷ்னல் தான் இருக்குன்னா ப்ரொவிஷ்னலில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அல்லது அந்த டேட் அதை கொடுக்கலாம், புரியுதுங்களா. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதுதான் டிகிரி சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா. சப்போஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டில் ப்ரொவிஷ்னல் இருக்குன்னா ப்ரொவிஷ்னலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து 2வது கன்சல்டேட் மார்க் ஷீட்டுக்கு 3வது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்றா ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிகிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை, டிகிரி சர்டிஃபிகேட்டை ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த நாள் கொடுக்குறேன் 29 நவம்பர் 2008. கொடுத்தாச்சு. இளநிலை பட்ட படிப்பின் பெயர் பிசிஏ இருக்குது, கொடுத்தாச்சு. தேர்வு குழுமம் இங்கே பாருங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு இருக்குது பாருங்கள் எனக்கு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் கொடுக்க போகிறேன், அதை கொடுத்தாச்சு. சான்றிதழ் என்ன, எப்போதுமே சான்றிதழ் வந்து ரைட் சைடு டாப் கார்னரில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் தான் ஏதோ ஒன்றா இருக்கும், புரியுதுங்களா. இப்போ இதில் நல்லா பாருங்கள், இதில் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே சீரியல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர்னு எங்கேயும் இல்லை, ஓகேங்களா. சான்றிதழ் எண் அப்படின்னு எங்கேயுமே இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதை போடுறதுன்றது நமக்கு தெரியாது. இங்கே ஒரு நம்பர் இருக்குது சி 006664 இப்படி இருக்குது. சார் எதை சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இதை போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சீரியல் நம்பர், ஓகேங்களா. நான் இதை கொடுத்து நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். கீழே சீன் போட்ட ஒரு நம்பர் இருக்குது, அதை தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் இதை கொடுத்தா கூட நான் இதை கொடுத்து தான் நான் வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா. அதுக்காக இதை கொடுத்தா தப்பான்னு கேட்டிங்கன்னா இதை கொடுத்தாலும் தப்பு இல்லை. இது சீன் போட்டு கொடுத்துருக்காங்க, சி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள், புரியுதுங்களா. இதையும் கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதே சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அதுக்கு மேலே இதில் இது கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது, இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, இது உங்களோட சர்டிஃபிகேட்டு தான், உங்களோட தான் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அப்படி சொல்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி இதுக்கு பதில் இதை கொடுத்துட்டேன், அதுக்கு பதில் இதை கொடுத்துட்டேன்ட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா. இது சீரியல் நம்பர், ஓகேங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது சர்டிஃபிகேட் நம்பர், சீன் போட்டிருக்குல்ல, ஓகேங்களா. ஸோ இதை கூட கொடுக்கலாம், புரியுதுங்களா. அது உங்களோட விருப்பம் தான், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. நான் வந்து இதே கொடுத்துட்றேன் 446875. ஓகேங்களா. அடுத்து
தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா? ஆமாம், நான் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு காலேஜில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ் முடிஞ்சிச்சு. இப்போ யூஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பிஜி டிகிரி நம்ம கொடுக்க போகிறோம். பிஜி டிகிரி ஓகேங்களா? நவம்பர் 2011 இதை வந்து தேர்வு முடிவு வெளியிட்ட தேதியில் போடுறேன். போட்டாச்சுங்களா? அடுத்து எம்சிஏ முதுநிலை பட்டப்படிப்பின் பெயர். அடுத்து தேர்வு குழுமம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அடுத்து சான்றிதழ் எண். ஸோ இதை கொடுக்குறேன் 610496. ஓகேங்களா? 610496 ஒரு தடவைக்கு இருமுறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா? தமிழ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக வந்துச்சா அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அடுத்து நீங்கள் அதை எங்கே செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அது வந்து உங்களோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். தமிழில் ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்கன்னா அது ப்ரொவிஷ்னலில் வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து யூஜி தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? யூஜி டிகிரி பிசிஏ. அடுத்து இது வந்து எம்சிஏ, இது வந்து பிஜி டிகிரி. இதில் பாருங்கள், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் தமிழ் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? தமிழை ஒரு பாடமாக எடுக்கலை. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொவிஷ்னலில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நோ வருது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இது எதுவும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து சிஓஏ எஸ். ஓகேங்களா? ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா, சம்மந்தமாக முடிச்சிருந்தீங்கன்னா சிஓஏ முடிக்க தேவையில்லை. ஆனால் நான் சிஓஏ முடித்தேன். ஏன்னா நான் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ரூல் வந்து கொண்டு வராங்க. புரியுதுங்களா? நான் படித்து முடித்ததுக்கு கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு, நான் படித்து முடித்த 2 மாதம் கழிச்சு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஓஏ பண்ண தேவையில்லைன்ற ரூலை கொண்டு வராங்க. அதனால் நான் முடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே முடித்ததுனால ஒருவேளை அந்த ரூல் கொஞ்சம் பின்னாடி வந்துருந்துச்சுன்னா நான் முடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அடுத்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. இப்போ சிஓஏ சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இங்கே பாருங்கள், 12 பிப்ரவரி 2016 தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி 12 பிப்ரவரி 2006. அதாவது ஆக்சுவலாக இது வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து இந்த சீல் போட்டு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ 12 பிப்ரவரி 2016 தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து மேபி லேட்டாக வந்திருக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 12 பிப்ரவரி 2016. ஓகேங்களா? தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி இதுதான். ஆனால் சர்டிஃபிகேட் உங்களுக்கு லேட்டாக தான் வந்திருக்கும். புரியுதுங்களா? அடுத்து நேம் ஆஃப் த டிகிரி சர்டிஃபிகேட் கோர்ஸு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ சிஓஏ முடிச்சுக்கிறனால அதை நான் சூஸ் பண்ணிவிட்டேன். தேர்வு குழுமம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ற வார்த்தை எங்கேயாவது வருதான்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான்.
சான்றிதழ் எண் இங்கே இருக்குது பாருங்கள், சான்றிதழ் எண். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சிசிஏ போடணுமா சார்? இதை போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் பிரச்சனை இல்லை, அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த தேர்வு குழுமம் வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட். பட் இங்கே வந்து சிஓஏ சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதற்கான எந்த ஒரு இதுவும் இந்த இதில் இல்லை. தேர்வு குழுமம், பல்கலைக்கழகம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஆங்கில தட்டச்சு, எஸ். நிலை சீனியர் கிரேடு, நீங்கள் எந்த கிரேடோ அதை கொடுக்கணும். எந்த கிரேடு அதிகமாக முடிச்சிருக்கீங்க, ஜூனியர் சீனியர் கொடுக்க முடியாது, புரியுது? அதாவது ஜூனியரையும் கொடுத்து சீனியரையும் கொடுக்க முடியாது. நீங்கள் இப்போ தமிழ் டைப்ரைட்டிங்கில் சீனியர் முடிச்சிருக்கீங்கன்னா சீனியர், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் சீனியர் முடிச்சிருந்தா சீனியர். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் ஜூனியர் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னா இங்கே ஜூனியர் தான் கொடுக்க முடியும். சார் இப்போ பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வருது, அதில் பாஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது, புரியுதுங்களா? எக்ஸாமோட ரிசல்ட்டு வந்திருக்கணும். இப்போ ஆகஸ்ட் 2023 வரைக்கும் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்திருக்கு, அதே மாதிரி அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் தேதி 10/2/2024 12/2/2024 உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா 28/2/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, டைப்ரைட்டிங் ஓகேங்களா, சீனியர் கிரேடு, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு, ஓகேங்களா? ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்கோம். சான்றிதழ் எண் இந்த எஸ்சின்னு போட்டுக்கலாம், இதை போடலாம் அல்லது போடாமல் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். 0077 போட்டாச்சு. சான்றிதழ் வழங்கிய தேதின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதின்னு கொடுத்துருக்காங்க சிஓஏக்கு. இங்கே பாருங்கள் சான்றிதழ் வழங்கிய தேதின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் போட்டுற வேண்டியதான். இங்கே வந்து சீல் வச்சுருக்காங்களா, அதை தான் நீங்கள் போடணும், வேறு ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்க வேணாம், புரியுதுங்களா? 12 அக்டோபர் 2015 கொடுத்தாச்சு. அடுத்து தமிழ் தட்டச்சு, எஸ்ஸு. நிலை வந்து சீனியர் கிரேடு, சான்றிதழ். ஸோ இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், சீனியர் கிரேட் தமிழ், டைப்ரைட்டிங் தமிழ் 077. ஓகே. இப்போ இந்த எஸ்சிக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார், நான் கொடுக்கல சார். இங்கே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க சார், நாங்கள் கொடுக்கல சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் எஸ்சின்னு கொடுத்துருக்கீங்க, அதில் உள்ளதை நான் கொடுக்கல சார், அதுவும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம், அங்கே ஒன்றுமே நடக்காது. அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சான்றிதழ் வழங்கிய தேதி இங்கே தான் 12 அக்டோபர் 2015. இப்போ டைப்ரைட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ ஆங்கில சுருக்கெழுத்து, எஸ்ஸு. நீங்கள் ஜூனியர் முடிச்சிருந்தா நீங்கள் ஜூனியர் தான் கொடுக்கணும், இன்டர் முடிச்சிருந்தா இன்டர் கொடுக்கலாம், புரியுதுங்களா? இன்டரும் ஜூனியரும் சேம் தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். டிஎன்பிசி அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்டரும் சீனியரும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து ஹையர் கிரேடு, ஓகேங்களா? சான்றிதழ் என்ன, இங்கிலீஷ் ஷார்டன், ஓகேங்களா? சீனியர் கிரேடு இங்கிலீஷ் ஷார்டன் 120 words per minute. சான்றிதழ் எண் இங்கே இருக்குது பாருங்கள், ஜிடிஇ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான்.
ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து சான்றிதழ் வழங்கிய தேதி இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து தமிழ் சுருக்கெழுத்து எஸ். நீங்கள் என்ன ஜூனியரா சீனியரான்றதை, நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க. இங்கே இருக்குது தான் சர்டிஃபிகேட் நம்பரு. அடுத்து சான்றிதழ் வழங்கிய தேதி இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். டு யூ கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ரெஃபரன்ஸ்? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுறீங்களா? ஆமாம், எழுத போகிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுறீங்களா இல்லையா? டு யூ கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ரெஃபரன்ஸ்? நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? நம்ம யூ ஹாவ் டு ரைட் ஜென்ரல் தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? சரி, இங்கே நோன் கொடுத்தா தான், இந்த இடத்துல நோன் கொடுத்தா தான் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகள் யாராவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு எடுத்து அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதலான்ற ஒரு ரூல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வார் சர்வீஸ். நம்ம வந்து அதெல்லாம் இல்லை, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன, ஆர்யூ எ வார் சர்வீஸ் கேண்டிடேட் அண்ட் ஹேஸ் அண்டர்கான் எ கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் 9 months இன் ஒன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே எஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் அண்ட் ஹேஸ் பாஸ் த எக்ஸாமினேஷன் இன் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் பேங்கிங் அண்டு புக் கீப்பிங். இதெல்லாம் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து முடிக்கல, அதனால் நோன் கொடுத்தாச்சு. மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சான்றளிக்கிறேன். விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்வதற்காக அளிக்கப்பட்டுள்ள, அதே தான் சொல்கிறாங்க, கால அவகாசத்திற்குள் மட்டுமே மேற்கூறிய விவரங்களை திருத்தம் செய்ய இயலும் என்பதை நான் அறிவேன். ஒரு 3 days கொடுத்துருக்காங்களா, அதில் தான் நீங்கள் வந்து திருத்தம் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ திருத்தம் செய்ய முடியாது. ஸோ அதை நான் படிச்சுட்டேன், டிக் பண்ணிவிட்டேன், சேவ் அண்ட் கண்டினியூ. நீங்கள் கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டிய காலங்கள் சிலவற்றை நிரப்பவில்லை. தங்கள் வசதிக்காக அவை சிவப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்ப்போம் என்னான்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. இந்த இடத்துல தேர்வு குழுமம் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எங்கே சூஸ் பண்ணணும்? சிஓஏக்கு. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதில் இருக்குதா அப்படின்னு தேடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் அது இல்லை, அதனால் அதர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல இதை டைப் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா போன முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை. ஓகேங்களா? இந்த முறை இது இருக்குது. போன முறை டைரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்போ முடிஞ்சிருச்சுங்க.
கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நோ. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இப்போ சேவ் அண்டு கண்டினியூ. நீங்கள் சரியான தகவல்கள் மட்டுமே உள்ளீடு செய்துள்ளீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பதிவு செய்த விவரங்களுக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க போகும் சான்றிதழ்களில் உள்ள தகவல்களும் வேறுபாடு இருப்பின் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள டீட்டெயிலும் நீங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்க டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் பார்த்து தானே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் சொல்ல வராங்க, சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். பிஎஸ்டிஎம்க்கு இடஒதுக்கீடு கோருகிறீர்களா? நல்லா கவனிங்க. இல்லைன்னு கொடுத்தா ஒன்றும் இல்லை, ஆம்னு கொடுத்தா கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். பிஎஸ்டிஎம்மில் இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா இனி பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோர மாட்டேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் எஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. எஸ்எஸ்எல்சி வரைக்குமா, இல்லை ஹெச்எஸ்சி வரைக்குமா, அல்லது யூஜி வரைக்குமா, பிஜி வரைக்குமா, எதில் உங்ககிட்ட தமிழ் வழி சான்றிதழ் இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ்எஸ்எல்சி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குன்னா டிக் பண்ணி ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை 12th சேர்த்து இருக்குன்னா அதையும் நீங்கள் கொடுக்கணும். யூஜியும் சேர்த்து இருக்குன்னா இங்கே கிளிக் பண்ணுறீங்க, பிஜியும் சேர்த்து இருக்குன்னா இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் என்ன சார் அப்போனா நான் வந்து 12th வைக்கணும், 10th 12th யூஜி பிஜி எல்லாத்துக்குமே இருந்தால் தான் எனக்கு 20% இடஒதுக்கீடான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் 10th மட்டும் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்தால் 10th வரைக்கும், 10th மட்டும் மீன்ஸ் 1ஆம் வகுப்புலேருந்து 10th வரைக்கும் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 10th வரைக்கும் உள்ள போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் 20% இடஒதுக்கீடுக்கு எலிஜிபிள். ஏன்னா 10th வரைக்கும் உள்ள போஸ்ட்டு தாங்க 90% இருக்குது. ஜூனியர் ஸ்டண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும், விஏஓவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தாலே நீங்கள் அந்த 20% இடஒதுக்கீடுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க 10th வரைக்கும் உள்ள போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இது இருந்துச்சுன்னா 12th வரைக்கும் ஒரு சில போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. யூஜி வரைக்கும் மிக மிக கம்மியான போஸ்ட் தான் யூஜி வரைக்கும் முடிச்சிருந்தா இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் எலிஜிபிள் ஆகிருவீங்க. நம்ம வந்து எனக்கு வந்து 10th 12th ஓகேங்களா, ரெண்டு வந்து நான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. யூஜிக்கும் இப்போ அடுத்த முறை நான் எலிஜிபிள் ஆயிடுவேன். 3 வருஷம் முடிச்சாச்சு டிகிரி கரஸில். அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ என்னன்னா, இப்போ ரெண்டும் நான் எலிஜிபிள், ஆனால் என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லை. அதை வாங்குறதுக்கு, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு டிபார்ட்மெண்ட் மாறணுன்ற அந்த விருப்பம்லாம் இப்போ இல்லை. புரியுதுங்களா? ஆல்ரெடி எனக்கு ஒரு 4.5 years கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து சர்வீஸு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இன்னொரு குரூப் 4 எழுதி குரூப் 4க்குள்ளே மாறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை குரூப் 2 எழுதுனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாற நினைக்கலாம் நான். பட் எனக்கு இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஓகேவாக இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே இதிலே செட்டில் ஆகிட்டேன். அதனால் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிட்டு அந்த புது ஃபார்மேட்டில் போய் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் 2019 நான் வாங்கி வச்சு அதை முடிச்சிட்டேன். திருப்பி இப்போ 2019 அப்புறம் ஃபார்மேட்டை மாற்றிட்டாங்க. திருப்பி அதுக்கப்புறம் நான் வாங்கலை. அதனால் நான் இங்கே கிளைம் பண்ணலை. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் ஃபார்மேட் படி டிஎன்பிசி குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் படி நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட்டு ஃபார்மேட்டில், இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் நீங்கள் ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஃபார்மேட்டில் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்த ஃபார்மேட். தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஒரே பேஜில். அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டு. டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம ஷோ பண்ணாமல் இருக்கணும். அதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து என்ஓசி ஃபார்மேட்டு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா என்ஓசி ஃபார்மேட்டு. இங்கே பாருங்கள்,
தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு இது தேர்வர்களுக்கான அறிவுரையில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஒரே பேஜில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் கவலை இல்லை. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரே ஃபார்மேட்டில் ஒரே பேஜில் கொடுத்துருப்பாங்க, அது இருந்தாலும் ஓகே. அல்லது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஒன்று தமிழில் இருந்தாலும் ஓகே. தமிழ் நோட்டிஃபிகேஷனில் தமிழில் இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தேர்வுகளுக்கான அறிவுரைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டும் சேர்த்து ஒரே பேஜில் இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அதுவும் அக்செப்டட் தான். தமிழில் மட்டும் வாங்கியிருந்தாலும் அக்செப்டபிள் தான், இங்கிலீஷில் மட்டும் வாங்கியிருந்தாலும் அக்செப்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இதில் இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். போன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அது இதே ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதில் என்ன அப்படின்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். அப்படின்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை, 12th வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அத்தனை வகுப்பில் எங்கெல்லாம் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூலில் நீங்கள் பிஎஸ்டிஎம் ஆகணும். ஸோ இதாங்க ஃபார்மெட்டு. இது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ். இது யூஜி பிஜிக்கு ஃபார்மெட். இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காமிச்சாச்சுங்களா? ஷோ பண்ணியாச்சு. இப்போ எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வரும். பார்த்துக்கங்க. ஸோ எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும், ஓகேங்களா? மோடு ரெகுலராக ப்ரைவேட்டாக, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க. மீடியம் தமிழ். இஷ்யூங் அத்தாரிட்டி மோஸ்ட்லி யாராக ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க, இல்லை பிரின்சிபல் யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள நீங்கள் போடணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, ஸ்கூலோட நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக எய்டடா. ஸோ இது 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை. நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் மோர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இங்கே போட்டு அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தேன்னா அதை 1 தடவை ஆட் பண்ணிட்டு 9ஆம் வகுப்பு 10ஆவது அதை ஒரு தான் நீங்கள் ஆட் பண்ணலாம். எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல்லையும் இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. அடுத்து மேல்நிலை 1ஆம் ஆண்டு, மேல்நிலை அதாவது என்ன சொல்கிறது +1 +2 இங்கே. அடுத்து யூஜி. ஓகேங்களா? அடுத்து இங்கே டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ நான் இந்த இடஒதுக்கீடு கோரலை, அதனால் இல்லைன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு. அடுத்து நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் உங்களோட சாய்ஸ் கேட்குறாங்க. எனக்கு கரூர் மாவட்டம் தான், ஆனால் எனக்கு திருச்சி தான் பக்கம், அதனால் நான் திருச்சியை சூஸ் பண்ணிக்கிறேன். திருச்சியில் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்படி எது விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 2வது ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ 2வது ஆப்ஷனில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண அந்த ஊர் திருச்சி வரல, பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஸோ அதனால் நான் அடுத்து கரூரை சூஸ் பண்ணிக்கிறேன். கரூரில் குளித்தலைன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். பார்ட் B ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூடுன்னு வரும், ஜிகே அண்டு மேக்ஸ் ரெண்டும் கலந்து வரும். அடுத்து ஃபீ 100 ரூபீஸ் இந்த தேர்வுக்கு. ஓகேங்களா? பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 3 டைம்ஸ் நீங்கள் பே பண்ணாமல் இருந்துக்கலாம். ஆனால் 3 டைம்ஸை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக பே பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடோ
மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ்லேருந்து விலக்கு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் கூட ஃபீஸ்லேருந்து விலக்கு இருக்குது. நீங்கள் தேர்வு கட்டண சலுகையை அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் துய்த்து விட்டதால் இதிலே வந்துருச்சு, ஆல்ரெடி 3 தடவை பண்ணியாச்சு. இந்த முறை நிர்ணயிக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை செலுத்த வேண்டும். தவறினால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இதிலே இவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம், இப்படி இந்த மாதிரி மெசேஜ் வராது. ஸோ டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ படித்து பார்த்து டிக் பண்ணணும். புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாமே நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. This page is not applicable for you. You can proceed forward only after uploading all the above mentioned documents. If you do not upload relevant document, your application may get rejected. அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. It is the sole responsibility of the candidate to check the clarity of all the documents uploaded here. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை கரெக்டானதை அப்லோட் பண்ணணும். பட் திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூன்னு வருது. ஓகேங்களா? அவங்க டாக்குமெண்ட் யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களாம் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது ஆல்ரெடி எல்லாமே அப்லோடில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஒருவேளை ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிலது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஷீட் வீடியோ இல்லை வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸார்மி, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் சில டாக்குமெண்ட் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட டாக்குமெண்ட் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸ்கேன் டு பி டன் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் ஒன்லி. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இல்லை, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அவங்க சொல்கிற டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 200 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோமோ ஒன் டைமில் இருக்கிறதும் சரி, நம்ம இப்போ கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்துச்சு. அதை வரிசையாக நீங்கள் வந்து படித்து பார்த்து வெரிஃபை பண்ணணும். எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இங்கே வந்துருச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இங்கே வரல பாருங்கள். ஏன்னா அது வந்து வனக்காப்பாளர், ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு இதெல்லாம் கேட்டிருக்கும். புரியுதுங்களா? பட் நம்ம அதை டிக் பண்ணலை. இப்போ இதெல்லாம் படித்து பார்க்கணும். ஓகேங்களா? 18 வரைக்கும் படித்து பார்க்கணும். ஆல்ரெடி நான் இதெல்லாம் படித்து பார்த்துட்டேன். புரியுதுங்களா? எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறை எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதும் இதுதான் வருது. ஓகேங்களா? ஸோ படித்து பார்த்துட்டேன். இப்போயும் லைட்டாக அப்படியே படிச்சிட வேண்டிதான். இதை நிறையா முறை படித்து பார்த்தாச்சு. நான் நல்லா நீட்டாக படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். ஓகே, ஐ கன்ஃபார்ம் த அபவ். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடு கொடுக்கணும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடு. இங்கே ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன். அவ்வளோதாங்க. உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படும். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம் த அபவ். செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு டிக்கு. ஐ கன்ஃபார்ம் த அபவ். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன். அடுத்து இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. ப்ரொசீடு டு பேமெண்ட்டு. பே பண்ண போகிறோம். செலக்ட் பேமெண்ட் கேட்வே.
ஸோ பேமெண்ட் கேட்வேன்னு சூஸ் பண்ணியாச்சு, இங்கே ஆன்லைன் சூஸ் பண்ணியாச்சு. எஸ்பிஐ அப்படின்னு சூஸ் பண்ணால் என்ன வருதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அப்போயே அதான் வருது, பேமெண்ட் கேட்வே ஆன்லைன். இந்த இடத்துல வந்து டெபிட் கார்டு டீட்டெயிலை என்ட்ரி பண்ண வேண்டியதான். ப்ரொசீட் டு பே 100 rupees. பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன். ஸோ கார்டு நம்பர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதான். டீட்டெயிலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு பே பண்ணிட வேண்டியதான். இப்போ மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். மொபைலுக்கு எனக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை என்ட்ரு பண்ண போகிறேன். சப்மிட் பண்ணியாச்சு. யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் அஸ் பிடிஎஃப் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து எல்லா பேஜும் சேவ் எந்த கோணலில் சேவ் பண்ணணுன்ட்டு சும்மா ஜஸ்ட் இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. சேவ் பண்ணியாச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க. ஒரு தடவை இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஃபோட்டோ இங்கே இருக்குது, இங்கே சிக்னேச்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை பண்ணதை சேவ் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க விஷயம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.